உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். இதான்ப்பா பஞ்சாயத்தோட உத்தரவு. அதே மாதிரி வெண்ணிலாவுக்கு எந்த மன பாதிப்பும் இல்ல. வெண்ணிலா கிட்டே இந்த குழந்தை இருக்கட்டும். அதான்ப்பா பாதுகாப்பு. இது பஞ்சாயத்தோட தீர்ப்பப்பா. இதுக்கு யாரும் மறு பேச்சு பேசக்கூடாது. இது ஊரே கூடி பேசுறத வச்சு எடுத்த முடிவு. புரியுதா? வெண்ணிலாதான் குழந்தைய நல்லபடியா பாத்துக்குவா, குழந்தைக்கு அவதான் பொறுப்புன்னு பஞ்சாயத்து சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், இனி அந்த குழந்தைக்கு பிரச்சனைன்னு எங்களை தேடி வெண்ணிலா வரக்கூடாது. முழுக்க முழுக்க குழந்தை அவளோட பொறுப்பு. இதுக்கு சம்மதிச்சு குழந்தைய கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்னம்மா என்னம்மா சொல்ற? சரிங்க ஐயா. சரிப்பா, அப்ப கூட்டத்தை முடிச்சுக்கிருவோம். பஞ்சாயத்து இதோட முடிஞ்சதப்பா. எல்லாரும் கிளம்புங்க. நேத்து நான் கொடுத்த சரக்கையும் காசையும் வாங்கிட்டு நீங்க மாத்தி பேசுற. ஏதோ அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல உனக்கு அறிவு இருக்கா? வாங்கின காசுக்கு நான் பேசணும்னு வச்சுக்க, நான் என் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இந்தா உன் பணம் புடி. இந்தா உன் பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல பணியாரம் சொல்லு. இந்தாங்க. இது பாவ காசு, தலை சுத்தி தான் போடணும். ருத்ரா, தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துடுச்சுன்னு ஸ்வேதாக்கா, மருது எல்லாரும் கோவமா இருப்பாங்க. உன்னை நான் பத்திரமா பாத்துக்கணும். நாம கொஞ்ச நாளைக்கு பாட்டி வீட்லயே இருக்கலாம். இனிமே நீ சித்திய கேட்காம எங்கேயும் விளையாட போக கூடாது, சரியா? சரி சித்தி, நான் போக மாட்டேன். எவ்வளவு திட்டம் போட்டோம், எல்லாம் மொத்தமா காணாம போயிடுச்சு. ஊர்க்காரங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு காலை வாரிட்டாங்க. இதுக்குதான் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கைக்குள்ள அவங்க இருக்கிறப்போ காதும் காதும் வச்ச மாதிரி விஷத்தை கொடுத்து கதையை முடிக்கணும்னு சொன்னேன். இப்ப தேவையில்லாம பஞ்சாயத்து, அவமானம், அசிங்கமா இருக்கு. என்னத்த நர்ஸ், உங்களை எவ்வளவு நம்பினேன். திட்டம் போட்டபடி எல்லாமே நடந்துடுன்னு நம்பி தானே நான் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த சரோஜா எல்லாம் யாரு? அவ கையிலயா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒப்படைப்பீங்க? இது மட்டும் கரெக்டா நடந்திருந்தா ருத்ரா எழுதின லெட்டரை வச்சு 2 பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு இந்த ஊரையே ஒரு முடிவுக்கு வர வச்சிருப்பேன். அதோட அவங்க சாப்டரும் க்ளோஸ் ஆயிருக்கும்.
நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்களாவது பொறுப்பா செய்யுங்க. குழந்தைய தூக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க. போன்ல எல்லாம் பேச வேணாம், தேவைன்னா நானே கூப்பிடுறேன். குழந்தை பத்திரமா உங்க கையில இருக்கட்டும். என்ன பண்றதுன்னு அப்புறமா நானே சொல்றேன். முத்தரச மாமா மட்டும் குணமாகி எந்திரிச்சு வந்தாருன்னா வெறி பிடிச்ச மாதிரி குழந்தைய தேடுவாரு. அவளை கண்டுபிடிக்க தான் கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் யூஸ் பண்ணுவாரு. ஆனா உலகம் முழுக்க மூளை முடுக்கன்னு எங்க தேடினாலும் ருத்ரா அவர் கைக்கு கிடைக்க கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. குழந்தையோட மூச்சு காத்து கூட அவர் மேல படாம நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி யாருக்கும் தெரியாம ருத்ராவை தூக்குறது? அத பத்தி கவலையே படாதீங்க. பில்லி சூனிய சக்தியை வச்சு பார்வையாலேயே குழந்தைங்களை வசியம் பண்ற ஆட்களை நமக்கு பழக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தனை வச்சு அந்த குழந்தையே தூக்கிடுறோம். நீங்க கவலைப்படாம புறப்படுங்க. பரவாயில்லையே, நல்ல யோசனையா இருக்கு. இத உடனே செயல்படுத்துங்க. குழந்தை வர்றதும் தெரியக்கூடாது, நம்ம தூக்குறதும் தெரியக்கூடாது. தடையமே இல்லாம தூக்கிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சித்தி, ஏன் கண் கலங்கிருக்கு? நான் தான் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் அழுகுற? இல்ல, நீ மறுபடியும் திரும்ப கிடைச்சது சித்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சோகத்துல வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வர கண்ணீர். அன்னைக்கு உனக்கு கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, அத பாதிதான் உன்கிட்ட சொன்னேன். அந்த மரம் பட்டு போச்சு, அது மறுபடியும் துளிர் விட்டதுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா சித்தி. அப்ப அந்த கிளி நம்பிக்கையோட இருந்ததுனால மரம் தழைச்சுது. அது மாதிரி அந்த மரத்தை தேடி வந்துச்சு. கிளிகள் மட்டும் இல்ல, மத்த எல்லா பறவைகளும் வந்துச்சு. அப்படி நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி எனக்கு நீ வருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சித்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தான் வந்துட்டேன்ல சித்தி, இனிமேலையாவது நீ பயப்படாம சந்தோஷமா இரு. நான் உன்னை பாத்துக்கிறேன். சித்தி, நம்ம ஏற்கனவே ஊரை விட்டு போயிடலாம் தானே பேசிட்டு இருந்தோம். நம்ம சீக்கிரமே ஊரை விட்டு போயிடலாம் சித்தி. இல்ல ருத்ரா, நமக்கு மாமா வேற பாத்துக்கணும். அதான் ஊர்க்காரங்க பூரா நமக்கு சாதகமா இருக்காங்க. தென்னரசு மாமா வேற வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெளியில போன உத்தரவு போட்டாங்க. அதனால நமக்கு எந்த பயமும் இல்ல. காலையில விடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஊரே நமக்கு பாதுகாப்பா இருக்கும்போது நம்மள யார் என்ன பண்ணிட முடியும்? கூடிய சீக்கிரம் மாமாக்கு ஆபரேஷன் பண்ணி அவரை குணப்படுத்தணும். அடுத்த வேலையா அதுதான் ருத்ரா பாக்கணும். சரி சித்தி, முதல்ல நீ சாப்பிடு. சரி சித்தி, நான் போய் விளையாடுறேன். சரி, பத்திரமா விளையாடணும். சரி சித்தி.
வா பாப்பா, கிட்ட வா. மிட்டாய் வேணுமா? வாங்கிக்க. என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்ல பாப்பா, இந்தா வாங்கிக்க. என் பின்னாடி வா பாப்பா. ருத்ரா, 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 ருத்ரா. பாப்பா, ருத்ராவை பாத்தியாமா? இல்லக்கா, மிட்டாய் வாங்கும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. சரி. பாட்டி, என்னாச்சு வெண்ணிலா? ருத்ராவை காணோம் பாட்டி. ஏற்கனவே ஸ்வேதா அக்கா குழந்தைய கேட்டு பஞ்சாயத்துல பிரச்சனை பண்ணாங்க. ஒருவேளை குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போமா, போய் தேடி பாருமா. சரி. ஆண்டவா, இந்த பொண்ணுக்கே இப்படி சோதனை. இந்நேரம் நல்ல தங்கா கிளம்பிருப்பா. நேரம் நம்மள தேடிதான் வருவா. அத பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் இன்னும் சாப்பிடாம கூட காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ அழகிறத பார்த்தாலே எனக்கு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி திருப்தி வந்துடும். ஸ்வேதாக்கா, ஸ்வேதாக்கா, ஸ்வேதாக்கா. என்னாச்சு வெண்ணிலா? என்னாச்சு? எதுக்காக இப்படி பதட்டமா ஓடி வர? இல்லக்கா, அந்த பூக்கார பாட்டி வீட்ல தான் நான் ருத்ராவை கூட்டிட்டு போய் தங்கி இருந்தேன். ருத்ரா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாட போறேன்னு வெளியில போனா. அப்புறம் பார்த்தா ருத்ராவை காணோம். தெரு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ருத்ராவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கக்கா. பஞ்சாயத்துல குழந்தை உங்க கூட இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால நீங்க யாராவது குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்களான்னு பார்க்கதான் வந்தேன். ருத்ரா, 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 ருத்ரா. ருத்ரா, ருத்ரா. ஏய் வெண்ணிலா, இங்க வா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வீட்ல விஷத்தை வச்சிருக்கதா சொல்லி பஞ்சாயத்து கூட்டுற. தென்னரசு உன்னை மிரட்டுறாருன்னு பொய் சொல்ற. இப்ப என்னடானா குழந்தைய காணோங்கிற பழிய என் மேல போடுறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கியா? போ.
அந்த குழந்தைய தேடி 3 பேரு ஊருக்குள்ள வந்திருக்காங்களே, அவங்களாலதான் அந்த குழந்தைக்கு ஆபத்து. அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்கட்டும்னு பஞ்சாயத்துல சொன்னேன். ஆனா அதெல்லாம் கேட்காம ஏதோ போலீஸ்ல இருக்கிற மாதிரி பூக்கார பாட்டி வீட்டுல இருக்கேன்னு கிளம்பி போனேன். கோயிலுக்கு போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு தானே நீ போன. நான் வேண்டான்னு சொன்னப்பெல்லாம் நீ கேட்டியா? பஞ்சாயத்துல அந்த குழந்தை இங்க இருக்கட்டும்னு சொன்னாங்கல்ல, அப்போ நேரா கிளம்பி இங்க தானே வந்திருக்கணும். நீ எதுக்காக அந்த கிளம்பி வீட்டுக்கெல்லாம் போற? நீ பஞ்சாயத்துல ஊரை கூட்டி நீ சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எப்படி குழந்தைய தூக்கிட்டு வருவோம்? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. முத்தரச மாமா இல்லாத இந்த நேரத்துல உன்னை மதிச்சு பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். குழந்தைய சத்தியமா நாங்க யாரும் தூக்கிட்டு வரல. ஆனா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னு நாளைக்கு மாமா வந்து கேட்டாரு, அப்புறம் நீதான் பதில் சொல்லணும். அந்த பொறுப்பு உனக்கு தான் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? அந்த 3 பேரும் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களா? யாருக்குமா தெரியும்? நான் அவங்க பின்னாடி நின்னு பார்த்தனா, இல்லனா குழந்தைய நீயே ஒளிச்சு வச்சுட்டு பழைய எங்க மேல போடுறியோ என்னமோ? ஐயோ, நிச்சயமா இல்லக்கா. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்க்கா. ஏய், என்ன பண்ண மாட்டேன்? ஏற்கனவே சோத்துல விஷம் கலந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க விஷம் வச்சுட்டாங்கன்னு போய் சொன்னவதானே நீ? இங்க பாரு, இங்க நின்னு அழுது சீன் போடுறத விட்டுட்டு குழந்தை எங்க இருக்குன்னு போய் தேடு. இனிமே இந்த ஊர்ல மட்டும் அல்ல, இந்த உலகத்திலேயே தேடினாலும் அந்த குழந்தை உனக்கு கிடைக்காம பண்றேன். ஆனா மொத்த பழியும் உன் மேலதான் விழப்போகுது. வச்சுக்கிறேன். அக்ஷயா, சாப்பிடலாமா? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்ல ஸ்வீட்டோட சாப்பிடணும். ஓகேவா? சூப்பர் டி. வாங்க நீ. ருத்ரா, 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 அக்கா, ருத்ரா, அக்கா, அக்கா, என் ருத்ராவை கொடுத்துருங்க அக்கா. ஏய், எந்திரி. தயவு செஞ்சு என் ருத்ராவை கொடுத்துருங்க. என்ன விளையாடுறியா?